அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுப்பா. தாங்க முடியாத துயரத்திலும் மகனின் செயல். வாங்க விரிவா பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வலவன்புரம் பகுதியைச் சேர்ந்தவங்க ராஜ் என்ற அந்தோணி ராஜ் மற்றும் சத்தியகலா தம்பதி. இந்த தம்பதிக்கு சாய் நிஷாந்த் அப்படிங்கிற 17 வயசு மகன் இருக்காங்க. இவரு பட்டுக்கோட்டை அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில 12ஆம் வகுப்பு படித்து வர்றாரு. இப்போ தமிழ்நாடு முழுவதும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு நடந்து வர்ற சூழ்நிலையில சாய் நிஷாந்தோட தந்தை திடீரென உடல்நலக் குறைவால உயிரிழந்திருக்காங்க. அவருடைய உடல் தற்போது அவர்களுடைய வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிற நிலையில இந்த தாங்க முடியாத பாரத்திலும் தனது பொதுத் தேர்வு எழுத போயிருக்காரு மாணவர் சாய் நிஷாந்த். தேர்வுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னோட தந்தையோட காலில் விழுந்து கதறி அழுதபடியே ஆசீர்வாதமும் வாங்குறாரு. இந்த காட்சியை பார்க்கும்போது நம்மளை கண் கலங்க வைக்குது. தேர்வு எழுதுனதுக்கு அப்புறம் சாய் நிஷாந்த் சொல்லும்போது, நான் நல்லா படிச்சு மிகப்பெரிய ஆளா வரணும்னு என் அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவருடைய விருப்பப்படியே நான் நல்லா படிச்சு மிகப்பெரிய ஆளா வருவேன்னோ, எனக்கு படிப்பு முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் நான் எக்ஸாம் எழுத வந்திருக்கேன்னோ அழுதபடியே சொல்லியிருக்காரு. சாய் நிஷாந்த், நான் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி பட்டுக்கோட்டையில் படிக்கிறேன். எங்கள் அப்பா பேர் வந்து ராஜி, கூலி தொழிலாளி. நேற்று உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாவோட ஆசை நான் படித்து பெரிய ஆள் ஆகணும்னு. அதனால் நீ கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுத போகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.